வாருங்கள் அன்பு மாதரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாதரே, இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். பலி செலுத்த வாருங்கள், பன்னிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. இந்த புனித பலியானது இறைவனில் மரித்த ஷீலாயுமா மற்றும் பெட்ரீசியாவுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. யாரும் அணையாத ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் அகால மரணமடைந்தவர்கள், தற்கொலை செய்து கொண்ட ஆன்மாக்கள், சின்னம் சிறு மாசற்ற குழந்தைகளின் ஆன்மாக்களுக்காக இந்த புனித பலியை ஒப்புக் கொடுத்து இறைவனின் அருளைய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாம் கேட்போம். மேலுமாக இந்த நாளிலே எங்கள் தூய ஆவியானவர் சபையைச் சேர்ந்த அருள் தந்தையர்கள் சுவாமிநாதன் மற்றும் பால்ராஜ் தங்களுடைய குருத்துவ அருள் பொழிவு ஆண்டினுடைய நினைவை கொண்டாடுகின்றார்கள். இறைவன் இவர்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கவும், இறை வல்லமை இவர்கள் மீது என்றென்றும் பொழியப்படவும் இந்த நாளிலே சிறப்பாய் நாம் ஜெபிப்போம். பிறந்த நாள் கொண்டாடுகின்ற வினோலியா இவரை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், இறைவன் இவருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் இந்த நாளிலே நாம் சிறப்பாக நாம் ஜெபித்து மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வருகைக்காக தயாரிக்கின்ற நாட்கள் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு பல்வேறு விதமான காரியங்கள் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே கடவுளின் இந்த அடையாளங்களை நாம் உணர்ந்து கொள்ளவும், மனம் மாறவும், நமது வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை தாங்கிக் கொண்டு மன உறுதியோடு இறுதி வரை விசுவாசத்தில் நிலைத்திருக்க ஆண்டவர் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எனவே இந்த புனித பலி வழியாக மன உறுதியை ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவருடைய நாட்களுக்காக நம்மையே நாம் தயாரிப்போம். நம் குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களை எல்லாம் நாம் எண்ணி பார்ப்போம். மன வருந்துவோம், மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைப்பாட்டிற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் நம்பிக்கையாளர்களின் விருப்பங்களை தூண்டி எழுப்ப உம்மை வேண்டுகின்றோம். அதனால் அவர்கள் புனித செயலின் பயனை மிகுந்த ஆர்வத்துடன் நாடி ஒரு பரிவிரக்கத்தின் பேருதவிகளை வெற்றுக்கொள்ளச் செய்கிறாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்று இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம். மனிதர் கைவிரல்கள் தோன்றி எழுதத் தொடங்கின. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6, 13 முதல் 14, 16 முதல் 17 மற்றும் 23 முதல் 28 முடிய. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 13 முதல் 14, 16 முதல் 17 மற்றும் 23 முதல் 28 முடிய. அந்நாட்களில் பெல்சாசர் என்ற அரசன் உயர்குடி மக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சை மது குடித்தான். அவ்வாறு குடித்துக் கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியாரும் வைப்பாட்டியர்களும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நேபுகத்நேசர் எருசலேம் திருக்கோவில் நின்று கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்து கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வைத்தார்கள். அரசனும் அவனுடைய உயர் குடிமக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்து கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும்போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதை கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவில் இருந்து சிறைபிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானோ? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் 3ஆம் நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கி கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர்குடி மக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றாலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தன் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீ பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தன் திருமுனின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களாவன: மேனே மேனே தெகல் பர்சின். இவற்றின் உட்பொருள்: மேனே, கடவுள் உமது அரசின் நாட்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல்,
நீர் தராசில் நிறுக்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பராசியருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கதிரவனே, நிலவே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே, பனியே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் ஆண்டவரை பாடி ஏத்தி போற்றுங்கள். நெருப்பே, வெப்பமே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே, கடும் வெயிலே, ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடிரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 21. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 12 தொடக்கம் 19 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதிலளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம் உயிரையும் நம் வழிகளையும் ஆண்டவர் தம் கையிலே வைத்திருக்கிறார். நமது வாழ்க்கை என்பது, நமது உயிர் என்பது, நமது அனைத்து வழிகளும் ஆண்டவருடைய கையிலே இருக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமது வாழ்க்கையிலே நாம் நம்மை குறித்து எவ்வளவோ பெருமை அடித்துக் கொள்கிறோம். நமது சம்பாத்தியத்தை நினைத்து, நமது அறிவை நினைத்து, நமது தொழிலை நினைத்து, அல்லது நாம் செய்த காரியங்களை நினைத்து நாம் நம்மையே பலவிதங்களிலே பெருமைப்படுத்திக் கொள்கிறோம், உயர்த்திக் கொள்கிறோம். கடவுளை மறந்து நான் தான் எல்லாம், எனது அறிவினால், எனது ஞானத்தினால், எனது வலிமையினால், எனது சக்தியினால்
இது எனது இது எனது என்று நாம் கடவுளுக்கு சொந்தமானதை, கடவுள் கொடுத்ததை நாம் நமது என்று எவ்வளவோ பெருமைகளை பேசிக்கொள்கிறோம். பெருமைகளை பேசிக்கொள்கிற நாம் இந்த நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகத்துல பெல்சாட்சர் என்ற அந்த மன்னன் தனது பெருமையை எல்லோரும் எண்ண வேண்டும், போற்ற வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தனது பெருமைக்காக 1000 பேரை அழைத்து பெரிய விருந்து ஒன்றை வைக்கிறார். எல்லாரும் தன்னை புகழ வேண்டும், எல்லோரும் தன்னை பெருமையாய் பேச வேண்டும், எல்லோரும் தன்னை குறித்து அவர்கள் பெருமையாய் நினைக்க வேண்டும் என்று தன் சுயத்தை, தன் பெருமையை, தன்னை வெளிப்படுத்துவதற்காக 1000 பேருக்கு அவன் விருந்து வைக்கிறான். அவன் விருந்து வைத்ததில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தன்னை உயர்த்திக் கொள்வதற்காக, தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக அவன் கடவுளுடைய திருக்கோவிலிலிருந்து எடுத்து வந்த அந்த பாத்திரங்களை அவன் பயன்படுத்துகிறான். கடவுளை விட தன்னை மேன்மையாய் உயர்த்துகிறான். கடவுளை குறித்த அச்சம் இல்லாமல், கடவுளுடைய புனித பொருட்களை குறித்த பயம் இல்லாமல் அவன் தன்னை உயர்த்திக் கொள்கிறான். அப்பொழுது கடவுளுடைய வார்த்தைகள் அவனுக்கு எதிராக வெளிப்படுத்தப்படுகிறது. இதோ உனது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. பெருமையோடு வாழ்கின்ற அரசனே, உனது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. மனம் மாறாமல் வாழ்கின்ற அரசனே, உனது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. தற்பெருமையில் வாழ்கின்றவனே, உன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. கடவுளினுடைய ஏதோ முன்னிலையிலே பயமின்றி, தெய்வ பயமின்றி அந்த கடவுளுக்கு சொந்தமான, கடவுளுக்குரிய புனித பொருட்களை, புனித கிண்ணங்களை, கடவுளின் ஆலயத்திலிருந்து எடுத்து வந்த, கடவுளுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட இந்த புனித காரியங்களை நீ இந்த பாவப்பட்ட இந்த கரங்களில இதோ தொட்டு நீ பெரிய பாவம் செய்தாயே, எனவே உன் நாட்கள் எண்ணப்பட்டு இருக்கின்றன என்று ஆண்டவர் அவனுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார். உன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. நாம் எப்பொழுதெல்லாம் பெருமையில, நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை குறித்து, நாம் எப்பொழுதெல்லாம் நமது பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கிறோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் எனது வலிமை, எனது எனது என்று சொல்லி நம்மை நாம் உயர்த்திக் கொள்கிறோமோ, கடவுள் பயமின்றி, தெய்வ பயமின்றி நாம் வாழ்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இதே வார்த்தைகள் ஒருவேளை நமக்கும் கொடுக்கப்பட்டால் நமது நிலைமை என்னமாகும்? ஒருவேளை நாம் நமது இல்லத்திலே அமர்ந்திருக்கிறோம், நமது சுவரிலே இப்படிப்பட்ட ஒரு கை தோன்றி உனது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன, உனது நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன, நீ உனது வாழ்வினுடைய நாட்கள் தராசில் வைத்து நிறுத்தப்பட்டிருக்கிற என்று யாராவது சொன்னால், உனது குடும்பம் பிரிக்கப்படும், உனது சந்ததிகள் சிதறடிக்கப்படும் என்று இப்படி ஒரு கை நமது சுவற்றில் எழுதினால் நமக்கு எப்படி இருக்கும்? அன்புக்குரியவர்களே, அந்த நாட்கள், அப்படிப்பட்ட நாட்கள் நமது வாழ்க்கையிலே வருமுன் நாம் கடவுளுக்குரியவர்களாய் மாறிக்கொள்வோம். நமது பெருமைகள் அல்ல, தெய்வ பயத்தோடு வாழ்வோம். தெய்வ பயத்தோடு நாம் வாழ்வோம், கடவுளை நம்பி வாழ்வோம். நமது பெருமைகளை அல்ல, நமது பலத்தை அல்ல, நமது அறிவை அல்ல, நமது படிப்பை அல்ல, நமது வேலைகளை அல்ல, மாறாக எல்லாவற்றிலும் கடவுளை முன்னிறுத்துவோம். நம்மை அல்ல, கடவுளை முன்னிறுத்துவோம். அதுதான் நமது வாழ்க்கையை உயர்த்தும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். தன்னை முன்னிறுத்தி, தன் பெருமையை முன்னிறுத்தி, தன்னை பெரியவனை காட்டிக்கொள்ள விரும்பிய அந்த அரசனுக்கு ஆண்டவர் சொன்னார், உன் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. நாம் எப்பொழுதெல்லாம் நம்மை மையப்படுத்தி வாழ்கிறோமோ, நம் பெருமைகளை பேசிக் கொள்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் இதே வார்த்தைகள் நமக்கும் கொடுக்கப்படும். உன் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன. அமர்வுக்குரியவர்களே, இவையெல்லாம் நமது வாழ்க்கையில் நடக்கக்கூடாது என்றால் நம்மை அல்ல, கடவுளை மையப்படுத்தி வாழ்வோம். நம் பிள்ளைகளுக்கு தெய்வ பயத்தை கற்றுக் கொடுப்போம். கடவுளை தேடுகின்ற அந்த மேன்மையான வாழ்க்கையை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இன்று எத்தனையோ குடும்பங்கள் கடவுள் பயமின்றி, கடவுளுடைய அந்த அருள் ஆற்றல் இன்றி வாழ்ந்து விடலாம். தான் படித்தால் போதும், படித்தால் முன்னேறி விடலாம், படித்தால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம், இதை செய்தால் அதை செய்தால் போதும், எல்லாம் நடக்கும். அன்புக்குரியவர்களே, நான் நினைப்பது எல்லாம் நடக்கும். ஆனால் இவையெல்லாம் கடவுளின் அருள் நம்மோடு இருந்தால்தான், தெய்வ பயத்தோடு வாழ்ந்தால்தான்,
கடவுளின்றி, கடவுளின் பிரசன்னமின்றி நாம் ஒருபோதும் பிழைத்துக் கொள்ள முடியாது. காரணம், நம் உயிரையும் நமது வழிகளையும் அவர் கையிலே வைத்திருக்கிறார். கடவுள் அவர் கையிலே நமது உயிர் இருக்கிறது, நமது வழிகள் எல்லாம் அவர் கையில் இருக்கிறது. நான் இப்படி போனால் முன்னேறி விடுவேன், அப்படி போனால் முன்னேறி விடுவேன், இப்படி நான் பணம் சம்பாதித்து விடுவேன் என்று நாம் நமது வழிகளை நினைத்து, நமது திட்டங்களை நினைத்து, நமது பெருமையை பேசிக் கொண்டிருக்கிறோம். நமது வழிகள் ஒரு நொடியில் அவர் மாற்றி விடுவார். நமது உயிர் அவர் கையிலே இருக்கிறது. நெடுநாளுக்களுக்காக, எத்தனையோ ஆண்டுகளுக்காக நான் வாழ்ந்து விடுவேன், எனது ஏதோ தலைமுறைக்காக நான் சொத்து சேர்க்கிறேன், எனது எதிர்காலத்திற்காக நான் இவ்வாறு இருக்கிறேன் என்று நான் சொல்லிக் கொள்கிறோமே. நமது உயிர் அவர் கையில் இருக்கிறது. ஒருவேளை இன்று நமது உயிர் அவர் கரங்களிலே எடுத்துக்கொண்டால் நாம் உழைத்தது என்ன? அவரை தேடாமல் நாம் சம்பாதித்தவை எல்லாம் வீண். கடவுளை மையப்படுத்தாமல் நாம் வாழ்ந்த வாழ்க்கை வீண். அன்புக்குரியவர்களே, நாம் கடவுளை தேடுகிறவர்களாக, கடவுளை மையப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ்வோம். நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். ஒரு சகோதரி இடத்தில் அடிக்கடி சொல்லுவார்கள், அவர்கள் வேலை செய்கின்ற அந்த கம்பெனியினுடைய ஓனர்கள், அந்த கம்பெனியை அதை வேலை செய்கிறவர்கள், மேனேஜர்கள், அவர்கள் எல்லோரும் கடவுள் இல்லை, கடவுளை ஏன் நம்புகிறீர்கள், கடவுள் உங்களுக்கு என்ன செய்தார், இதையெல்லாம் என்று அவர்கள் கடவுளை குறித்தும் மற்றும் ஒவ்வொரு மதங்களை குறித்தும் கேலி செய்து சிரித்துக் கொண்டிருப்பார்களாம். இந்த உலகத்திலே கடவுள் இல்லை என்று கடவுளை மறுத்துக் கொண்டு வாழ்கின்ற ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சாதாரண மனிதர்களை கொண்டு வந்து பல்வேறு விதமான தவறான போதனைகளை போதிப்பார்களாம். அங்கிருக்கிற மக்களை எல்லாம் கூட்டி தப்பான காரியங்களை எல்லோருக்கும் முன்பாக, பட்ட பகலிலே பிறர் கண் முன்பாக தவறான காரியங்களை செய்ய சொல்வார்களாம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் சந்தோஷம், இதுதான் என்று உடலுக்குரிய காரியங்கள், உடல் இச்சைக்குரிய காரியங்கள், உலகத்திற்குரிய ஆசைகளின்படி வாழ்வதற்கு தூண்டுவார்களாம். உடல் தான் முக்கியம், உடல் ஆசைதான் முக்கியம். ஆனால் இந்த சகோதரி சொல்வார்கள், அப்படிப்பட்ட இடத்திலே இருப்பதில் எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. அவர்களை எதிர்த்து நான் இல்லை, அவர்கள் சொல்வதற்கு எதிராய் நான் வாழ்கிறேன். எனவே எனக்கு எதிராக அவர்கள் எவ்வளவோ திட்டங்களை தீட்டுகிறார்கள். எனது வேலை இந்த இடத்தில் போனால் கூட பரவாயில்லை, நான் என் ஆண்டவரை விட்டுக் கொடுக்க மாட்டேன். எப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை பற்றியும், அன்னை மரியாதை பற்றியும், நமது விவிலியத்தை பற்றியும் பேசுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நான் எனது கண்களால், எனது வார்த்தைகளால் அவர்களை நான் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லுவார்கள். ஆமன்புக்குரியவர்களே, இதுதான் கடவுளுக்குரிய சாட்சியம். கடவுளுக்காக நிற்பதால் நமது வாழ்க்கையில் நாம் எதை இழந்தாலும் பரவாயில்லை. கடவுளுக்காக எதையும் இழக்க துணியுங்கள். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் கடவுளை இழந்து விடாதீர்கள். கடவுளுக்காக எதையும் இழக்க துணியுங்கள். ஆனால் யாருக்காகவும் எதற்காகவும் கடவுளை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அதைத்தான் நம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்ற நற்செய்தியில, உங்கள் வாழ்க்கையில துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் வரும். தொழுகை கூடத்திற்கு உங்களை அழைத்து செல்லுவார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு ஆளுநரிடம் இழுத்துச் செல்லுவார்கள். இவைதான் உங்களுக்கு சான்று பகர வாய்ப்பளிக்கும். ஆண்டவருக்கு சாட்சிகளாய் வாழ நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த ஆண்டவருக்கு எவ்வாறு சாட்சிகளாய் வாழ்வது? நாம் வாழ்கின்ற இடத்துல, நாம் இருக்கின்ற வீடுகளிலே, நாம் பணி செய்கின்ற அலுவலகங்களிலே, நாம் போகின்ற இடங்களிலே கடவுளுக்கு நாம் சிறு சிறு காரியங்கள் வழியாக நாம் சாட்சிய வாழ்வு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். துன்பங்கள், துயரங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் வரும். கிறிஸ்துவை நம்பினவர்களுக்கு துன்பங்கள், துயரங்கள் நிச்சயம் நிச்சயம். அமர்வுக்கிறீர்களே, இந்த துன்பங்கள் வழியாகத்தான் இறையாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்று எத்தனையோ விதமான போதகங்கள், தவறான போதகங்கள், தவறான போதகங்கள், துன்பங்கள், துயரங்கள் நமது வாழ்க்கையிலே நிச்சயம் நிச்சயம். அன்புக்குரியவர்களே, துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை, துயரங்கள் இல்லாத வாழ்க்கை, வேதனைகள் இல்லாத வாழ்க்கை இந்த உலகத்தில் நமக்கு இல்லை. அப்படி என்றால் நாம் கிறிஸ்துவுக்காக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். நாம் கிறிஸ்துவுக்காக வாழவில்லை என்றுதான் அர்த்தம். அவரை நம்பினால், அவரை பின்பற்றினால், அவரின் சீடர்களாக வாழ நாம் நினைத்தால் நமக்கு துன்பங்களும், துயரங்களும், அவமானங்களும், பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கும். ஆனால்
நாம் இதை குறித்து அல்ல, இந்த பிரச்சனைகளை, துன்பங்களை, துயரங்களை குறித்து அல்ல, மாறாக இவையெல்லாம் தாங்குவதற்கு நம்மோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து மன உறுதியோடு நாம் செல்ல வேண்டும். ஏன் என் வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள், ஏன் இதற்கு இத்தனை நோய்கள், ஏன் இந்த துன்பங்கள் என்று நாம் நமது வேதனைகளையும் துன்பங்களையும் பிரச்சனைகளையும் குறித்து நாம் எண்ணிக்கொண்டு அல்ல, மாறாக என்னோடு இருக்கிற ஆண்டவர், அவர் என்னோடு இருக்கிறார் என்று அவருடைய வழியிலே நான் சொல்ல வேண்டும். அவர் என்னை சரியான வழியிலே நடத்துவார். என் வாழ்க்கை நடக்கின்றது எல்லாமே அவருடைய திட்டம் என்பதை நாம் நினைக்காத வரை நமது வாழ்க்கையிலே ஒன்றும் நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறுதி வரை மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மன உறுதியோடு இருங்கள். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நாம் உயிரோடு இருக்கிறோமே, எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், நினைப்பது நடக்காத பொழுதும், எத்தனையோ நோய்கள் இருந்தாலும் இன்று நாம் உயிரோடு இருக்கிறோமே, இதைவிட நமக்கு என்ன பெரிய அற்புதங்கள் தேவை, அதிசயங்கள் தேவை? அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை வாழச் செய்கிறார். அமர்வுக்குரியவர்களே, அதுதான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுவார், மன உறுதியோடு இருப்பவர்கள் தங்கள் வாழ்வை காத்துக் கொள்வார்கள். இந்த உலகத்தின் வாழ்வை அல்ல, விண்ணக வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்றார். எனவேதான் மத்தேயு நற்செய்தி 24:13 ஆண்டவர் சொல்லுவார், மன உறுதியோடு இருப்போர் இறுதி வரை மன உறுதியோடு இருப்போர் தங்கள் வாழ்வை காத்துக் கொள்வார்கள். மார்க்கு நற்செய்தி 13வது வசனத்திலே நம் ஆண்டவர் சொல்லுவார், இதோ என் பெயரிட்டு உங்களை எல்லோரும் வெறுப்பார்கள், ஆனால் இறுதி வரை நிலைத்திருப்பவர் மீட்கப் பெறுவர். இறுதி வரை. மார்க்கு நற்செய்தி 13:13 இறுதி வரை நிலைத்திருப்போர். எனவேதான் புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 5வது அதிகாரம் 3 முதல் 4 வசனங்களிலே தூய பவுல் சொல்கிறார், உங்களுடைய துன்பங்கள், துயரங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள். வாசிக்க கேட்போமா? ரோமையர் 5:3-4. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியாக நாம் துன்பப்படுகிற பொழுது நமக்கு மன உறுதி கிடைக்கிறது. மன உறுதியால் தகைமை. இந்த மன உறுதி எனக்குள் கிடைக்கிற பொழுது என் வாழ்க்கை மாறுகிறது, என் எண்ணங்கள் மாறுகிறது, எனக்குள்ளே ஒரு சாந்தம் வருகிறது. தகைமையால் எதிர்நோக்கும் விளையும் என அறிந்திருக்கிறோம். நாம் அமைதியோடு பொறுமையோடு இருக்கிற பொழுது நமக்கு எதிர்நோக்கு கிடைக்கிறதாம். என் ஆண்டவர் என்னை அவரது மகிமையிலே, மாட்சிமையிலே அவர் நினைத்துருவார், அவர் என்னை தாங்கிக் கொள்வார், அவர் என்னை தன் கரங்களிலால் அவர் என்னை ஏந்திக் கொள்வார், அவர் என்னை வழிநடத்துவார் என்ற எதிர்நோக்கு எனக்கு கிடைக்கிறது. எனவேதான் யாக்கோபு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 3-4 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், உங்களுடைய நம்பிக்கை சோதிக்கப்படுகின்ற பொழுது மன உறுதியோடு இருங்கள். நம்பிக்கை சோதிக்கப்படும். நமது நம்பிக்கை சோதிக்கப்பட வேண்டும். பொன் இதோ தீயிலே நெருப்பிலை இட்டு புடமிடப்படுவதை போல நமது நம்பிக்கையும் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுவார். வாசிக்க கேட்போம். யாக்கோபு 1:3 முதல் 4 வசனங்கள். உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். Praise the Lord. Hallelujah. நமது நம்பிக்கை சோதிக்கப்படும். நமது விசுவாச வாழ்வு சோதிக்கப்படும். இவையெல்லாம் எதற்காக? நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை உறுதிப்படுத்துவதற்காக, நிலையானதை, நிறைவானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் எபிரேயருக்கு இந்த திருமடல் 10வது அதிகாரம் 36வது வசனத்தில் கூட நாம் வாசிக்கிறோம், அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு மன உறுதி தேவை. இந்த மன உறுதி கடவுளுடைய
திரு சட்டத்தை அவருடைய நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவருடைய நமக்காக வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த மன உறுதி தேவை என்று வாசிக்க கேட்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமடல் 10வது அதிகாரம் 36வது திருவசனம். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. ஆக கடவுளின் திட்டத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு மன உறுதி தேவை. இந்த மன உறுதியோடு நான் இருக்கிற பொழுது, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற பொழுது, அவர் வாக்களித்ததை நான் பெற்றுக்கொள்ளுவேன். அவர் வாக்கு நிறைவேதான் இறுதி வரை நிலைத்திருப்போருக்கு கடவுள் தமது விண்ணக மகிமையிலே பங்கு கொடுக்கிறார். திருவெளிப்பாடு புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். திருவெளிப்பாடு புத்தகம் 2:10 நாம் வாசிக்க கேட்போம். உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ சோதிப்பதற்காக அழகையும் உன்னை சார்ந்தோருள் சிலரை சிறையில் தள்ளவிருக்கின்றது. 10 நாள் நீ வேதனையுறுவாய். இறக்கும் வரை நீ நம்பிக்கையோடு இரு. அப்பொழுது வாழ்வை உனக்கு முடியாக சுற்றுவேன். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிறோமே, இப்பொழுது வாழ்வது வாழ்வு அல்ல. ஐயோ, நான் இறந்து விடுவேன், வாழ்க்கை முடிந்து விட போகிறது என்று நீங்கள் அஞ்சாதே. இந்த வாழ்வு முடிந்து விட போகிறது என்று நீ அஞ்சாதே, புலம்பாதே. இந்த வாழ்வை குறித்து நீ பயப்பட்டு, இந்த வாழ்வை குறித்து நீ அச்சப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்றுக்கும் உதவாத வாழ்க்கை. நமக்காக ஒரு விண்ணக வாழ்வு காத்திருக்கிறது. அந்த மணிமகுடத்திற்காக நாம் உழைக்க வேண்டும். நாம் அந்த மணிமகுடத்திற்காக நாம் வாழ வேண்டும். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளில் மத்தியிலும் நாம் நமது விசுவாசத்தையும் புனிதத்தையும் நல்ல காரியங்களையும் நாம் இந்த மண்ணுலகிலே அந்த வாழ்க்கைக்காக வாழ வேண்டும். இந்த வாழ்க்கைக்காக நாம் வாழ்வது எல்லாம் வீண். தொடர்ந்து அதே திருவெளிப்பாடு புத்தகம் 3வது அதிகாரம் 10வது இறைவசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திருவெளிப்பாடு 3:10 வாசிக்க கேட்போம். மன உறுதி தரும் என் வார்த்தைகளை நீ கடைபிடித்தால் மண்ணுலகில் வாழ்வோரே சோதிக்க உலக அனைத்தின் மீதும் வரவிருக்கும் சோதனை காலத்தில் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஆக நீ என் வார்த்தை அனைத்தையும் கடைபிடித்தால் இந்த உலகத்தில் உனக்கு வர இருக்கின்ற எல்லா சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், மரணம் அனைத்திலிருந்து உன்னை நான் காப்பாற்றுவேன். ஆக ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாழ்வு விண்ணக வாழ்வுக்கு நம்மை தயாரிக்கிற வாழ்வு தான். இதுதான் இந்த மண்ணக வாழ்வு நிலையான வாழ்வு அல்ல. இதோடு நமது வாழ்வு முடிந்து விட போவது இல்லை. இந்த வாழ்வு ஒன்றுமில்லை. இது வெறுமையான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை குறித்து நீங்கள் பெருமைப்பட வேண்டாம். நமக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வாழ்க்கையை நாம் தயாரித்துக் கொள்வோம். அவ்வளவுதான். தயாரிப்பு நாட்கள். இந்த தயாரிப்பு பெரிது அல்ல. இந்த தயாரிக்கின்ற காரியங்கள் பெரிது அல்ல. இந்த வாழ்க்கையிலே நாம் அந்த வாழ்க்கைக்காக தயாரித்துக் கொள்ளுவோம். அந்த வாழ்வை பெறுவதனுடைய முதல் படிதான் நமது சாவு. முதல் சாவை குறித்து நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது. முதல் சாவு எனக்கு வந்து விடுமே என்று நான் பயப்படக்கூடாது. 2வது சாவு என்னை அணுகிவிடக்கூடாது. அதுதான் முக்கியம். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மண்ணுலக வாழ்வு, நாம் இந்த மண்ணுலகத்திலே நாம் இறப்போம். நமக்கு இன்னும் 2வது ஒரு சாவு இருக்கிறது. அந்த சாவு அழிவின் சாவு. அந்த சாவு நரகத்திலே நம்மை தள்ளப்படுகிற சாவு. அந்த சாவு நமக்கு வரக்கூடாது. முதல் சாவு நம்மை அடுத்த வாழ்வுக்கு, விண்ணக வாழ்வுக்கு அழைத்து செல்லுகின்ற சாவு. எனவே அந்த மரணத்தை குறித்து பயப்படாதீர்கள், வாழ்வை குறித்து பயப்படுங்கள். ஆனால் 2வது சாவு என்னை தீண்டக்கூடாது. அது என்னை எரி நரகத்திலும்
நெருப்பிலும் சாத்தானின் பிடியிலும் நரகத்திலும் தள்ளுகின்ற அந்த மரணம். எனவே இந்த உலகத்திலே நான் மரித்து போவேன் என்பதை குறித்து நீங்கள் ஒருபோதும் கவலைப்படாதீர்கள். மாறாக என்னை இரண்டாவது சாவு, நரகத்தின் சாவு என்னை தீண்டக்கூடாது என்பதிலே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். எனவேதான் 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1:6-7 வசனங்களிலே தூய பேதுரு சொல்லுவார், உங்களுடைய துன்பங்கள் துயரங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். வாசிக்க கேட்போமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களிலே நீங்கள் உங்கள் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகளிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இருங்கள். வாசிக்க கேட்போம். இப்போது சிறிது காலம் நீங்கள் பல்வகை சோதனைகளால் துயருற வேண்டியிருப்பினும் அந்த நாளிலே பேருவகை கொள்வீர்கள். மகிழ்ச்சியோடு நீங்கள் பேருவகை கொள்வீர்கள். அழியக்கூடிய பொன் நெருப்பினால் புடமிடப்படுகிறது. அதைவிட விலை உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே துயருறுகிறீர்கள். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அந்நம்பிக்கை உங்களுக்கு புகழும் மாண்பும் பெருமையும் தருவதாய் விளங்கும். அந்த பொன்னே புடமிடப்படுகிற பொழுது நமது நம்பிக்கை புடமிடப்படக்கூடாதா? புடமிடப்பட வேண்டும். நமது நம்பிக்கை புடமிடப்படுகிற பொழுதுதான் நமக்கு பெருமையும் புகழும் மகிமையும் மாட்சிமையும் ஆண்டவர் வழியாய் நமக்கு கிடைக்கும். அவர் நமக்கு தருவார். அன்புக்குரியவர்களே, ஏதோ நமது வாழ்வை கடவுளுக்காக வாழ்வோம், கடவுளுக்காக நமது வாழ்வை வாழ்வோம். அவருக்காக இந்த உலகத்திலே நாம் எதையும் இழக்க துணிவோம். ஆனால் கடவுளுக்காக ஒருபோதும் எதையும் இழந்து விடாதீர்கள். ஆண்டவருக்காக ஒருபோதும் எதையும் நீங்கள் இழந்து விடாதீர்கள். கடவுளுக்காக எதையும் இழக்க துணியுங்கள். அந்த கடவுளுக்காக எதையும் இழக்க துணியுங்கள். எவரையும் இழக்க துணியுங்கள். எந்த உறவுகளையும், எந்த பொருட்களையோ, எந்த பதவிகளையோ, எந்த காரியங்களையோ இழக்க துணியுங்கள். ஆனால் எதற்காகவும் யாருக்காகவும் கடவுளை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அத்தகைய அந்த நம்பிக்கையுள்ள வாழ்வு, கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்வு, இறுதி வரை என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நான் இறைவனுக்காகவே வாழ்வேன், இறைவனை மையமாக வைத்தே வாழ்வேன், என் வாழ்க்கையில எல்லாம் கடவுளுக்கே சொந்தம் என்ற நம்பிக்கையில நாம் தொடர்ந்து வாழ வேண்டிய அருளை ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். நமது துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் மத்தியிலே அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை தாங்கிக் கொள்கிறார், அவரது கரம் என்னை வழிநடத்துகிறது என்ற நம்பிக்கையிலே நாம் வாழ்வோம். இறைவனுடைய அருள் ஆசி நம் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து வழிநடத்தட்டும். ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனை, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனை, உன் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, பொலிவாகச் செய்வாய் ஆண்டவரே, உம்மருளோடு அழைப்பாய் மாபரனே. சகோதர சகோதரி, என்னுடையது உங்களுடையமான புனித பலி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும்
உமது கை நீட்டி இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் அளித்த புனித கொடைகளை ஏற்றுக்கொள்ளும். இவற்றின் வழியாக நாங்கள் உமது பரிவிரக்கத்துக்கு ஏற்றவர்களாகி கட்டளைகளுக்கு என்றும் கீழ்ப்படிந்து வாழச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உமை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகம் மன்னகம் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருவ ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரின் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடல் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தரும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பரிபாலகர் மோட்சராஜன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தல் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்:
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்தோம். கிறிஸ்துவின் அமைதி. சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிருந்திற்கு உம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இப்புனித விருந்தில் நாங்கள் பங்கு பெற்று மகிழச் செய்கின்றேன். அதனால் நாங்கள் உம்மிடமிருந்து ஒருபோதும் பிரியாதிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவரின் ஆசி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உங்களோடு தங்கி உங்களை வழிநடத்துவதாக. ஆமென். இறைவனுடைய அன்பிலும் அன்னை மரியின் பரிந்துரையிலும் பராமரிப்பிலும் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நம் வாழ்வில் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். என்னாலும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதா